பொதுவா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே கண்ணு தெரியலையா? தெரியலையேப்பா, தெரியலையே. இன்னைக்கிட்டா இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் காதலே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜாதி, மதம், வயசு, ஏன் ஜெண்டர் பார்த்து வர்றது காதல் கிடையாது. உங்களோட கண்ணோட்டத்தை தான் மாற்றணும்னு சேனலாக இன்டர்வியூ கொடுத்துட்டு பிரிஞ்சா கூட பரவாயில்ல கைஸ். பிரேக்கப்க்கு அப்புறமா அவங்க பார்ட்னரை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன். ஒரு 3 கப்பலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ட்ரெண்டிங் கப்பல் ஆஃப் 2023 பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது சீரியல் ஆக்ட்ரஸஸ் சம்யுக்தா அண்ட் விஷ்ணுகாந்த் பற்றி தான். இவங்க 2 பேரும் சிப்பிங்குள் முத்துன்னு சொல்லி ஒரு சீரியல்ல நடிச்சு ஒரே மாசத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்ப பரவாயில்லையே, லவ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பெஸ்டின்னு சுத்தாம லிவிங் டுகெதர் சிச்சுவேஷன்ஷிப்லாம் இல்லாம இவங்க கல்யாணம் பண்றாங்கப்பா அப்படின்னு சில்லறைய சதற விடாத கமெண்ட் செக்ஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் திருப்பி போடுற மாதிரி 2 மாசத்துல இந்த பிள்ளை டிவோர்ஸ்னு சொல்லி 2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ பேசி அனுப்பிச்சிச்சு. என்னடி இது? நம்ம மீடியாவுக்கு சொல்லவா வேணும், எல்லா சேனல்லையும் உட்கார வச்சு இவங்கள ஒரு பக்கம் விஷ்ணுகாந்தா ஒரு பக்கம் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணுகாந்த் பரவாயில்லப்பா, இந்த பிள்ளை அவரை பத்தி எவ்வளவு டீப்பா சொல்ல முடியுமோ அவ்வளோ டீப்பா உட்காந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது. நம்ம அறையில வந்து கேமரா வைக்கணும்னு சொன்னதுன்னா அதுக்கு எப்படி இன்னமுமே கேவலமா நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து எனக்கு இன்ஃபெக்ஷனே ஆயிடுச்சு. ஓகேயா, எனக்கு இன்ஃபெக்ஷனே ஆயிடுச்சு. அதை கூட அவர் பொருட்படுத்தாம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல ஃபேமிலியை வச்சுக்கிட்டு பேசிச்சு. அந்த இன்டர்வியூலாம் பார்க்கவே முடியாது, உள்ள அடங்கு கட்டணும் தான் சொல்லணும். இதை பார்த்த நம்ம மக்கள் இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி, நீங்க இதுக்கு கல்யாணம் பண்ணாம லிவிங்னே சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், ஏன் சொல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறதே டோரா புஜ்ஜி பத்தி தான். சுட்டி டிவியில் வர டோரா புஜ்ஜி இல்லை காய்ஸ், இவங்க சுடிதார் போட்ட டோரா புஜ்ஜி. இவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தோம்னா தேசராணி அண்ட் ஹரிப்ரியா அப்படிங்கிறது தான். இவங்க எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. ஐயா சிங்கிள் தான காது விட்ட டபுள்ல சந்தோஷம்டா. அந்த டபுள்டா நான் சொல்றது வேற டபுள். அண்ணே என்னன்னு சொல்றீங்க? என்னதான் இவங்களோட பேரை பத்தி நெகட்டிவா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா கழுவி ஊத்துனாலும் நாங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சில சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ப்ரொமோஷனு, இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப்ல ஷார்ட்ஸ்னு சந்தோஷமா தான் இருந்தாங்க. திடீர்னு இந்த தேசராணி பார்த்தா ஹரிப்ரியாவும் நானும் பிரேக்கப் பண்ணிட்டோம், அந்த பிள்ளை ட்ரக்ஸ் எடுக்குது, காசை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டுச்சு. நீங்க தான் சொல்றீங்க பிரியாத நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா நான் அவ்வளோ ஐயோ வேணாம் இந்த சோஷியல் மீடியால வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பொறுத்து போனேன். இதுக்கு மேலே என்னால வந்து இப்படி ஒருத்தவங்க கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஹரிப்ரியா கிட்ட கேட்டா பிரேக்கப்லாம் இல்லைங்க, நாங்க தற்காலிகமா பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இதுக்கு நடுவுல நம்ம பைல்வான் அண்ணனோட சேனல்லயே இவங்க பேட்டி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்களாம். அவர் பேர ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருந்தாரு. மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாரா இருப்போமே. இவங்கள ரோல் மாடலா வச்சு இவங்கள மாதிரியே இன்னும் சில புள்ள பூச்செல்லாம் யூடியூப் சேனல் பட்டர்ஃப்ளை கப்பல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஆனா யூடியூப்ல ஒரு சோஷியல் மீடியால இருக்கோம் அப்படின்னா எதை போடணும் போடக்கூடாது அப்படின்னு சில விவஸ்தை இருக்கணும். எல்லாருக்கும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதை குளோரிஃபை வேற பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா பிரேக்கப்பு, பேட்சப்னு ஒரு டிராமா கண்டென்ட் வேற. இதை சொன்னா நம்மள பூமர்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது கிங் பிருத்திவிராஜ் பத்தி தான். மலையாள ஆக்டரா அப்படின்னு சாக்காதீங்க, இது ஒரு மண்ட குழம்புன ஆக்டர். பல வருஷமா சினிமால எதையாவது சாதிச்சே ஆகணும்னு வெறித்தனமா உழைச்சிக்கிட்டு இருந்த நம்ம சார்வாளுக்கு பெருசா எந்த முன்னேற்றமும் இல்லாதனால யூடியூப் பக்கம் வந்து பாடி காட்டி ரீல்ஸ் போடுறது, ரியாஸ் கானோட கொலாப் பண்றதுன்னு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங்ல என்னமோ சப்ஸ்கிரைபர்லாம் நல்லா தான் ஏறிச்சு, அதுக்கப்புறம் என்னமோ வியூஸே போகல. அப்போதான் அவரோட ஃபேன் கேர்ளான ஒரு பொண்ணு கூட ஒரு வீடியோ போட்டாரு. பார்த்தா 3 மில்லியன்
வியூஸ் போயிடுச்சு. என்னடா இது, ஒருவேளை இந்த பொண்ணால தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி இன்னொரு ரீல்ஸை போட்டாரு. அதுவும் செம ஹிட்டு. ஆஹா, இனிமேல் நம்ம அதிர்ஷ்ட தேவதை இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவைய பொண்டாட்டில அப்படின்னு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மொரட்ட சிங்கிள்ஸு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக எவ்வளோ கமெண்ட் அடிக்க முடியுமோ அவ்வளோ கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஐயா தட்டி விட்டாரு. இன்னும் சில பேர் வந்துட்டு பையன் வயசு இருக்கிற ஒரு பொண்ணை போய் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், உங்கள் ஃபேமிலியை நீங்கள் சீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கான்ட்ரவர்சி கிளம்பிட்டு இருந்தது. ஆனாலும் இதுதான் லவ் அப்படின்னு சொல்லி இவங்களும் சேனலாக போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. Guarantee of what's gonna happen in future. If you want, but only if you want your life to be happy in future, what is there in your hand is present. என்ன ஆனிச்சுன்னு தெரியல, யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. 2 மாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப்னு சொல்லிட்டாங்க. நடந்துருச்சு. ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி எப்படி நாங்கள் கமிட் ஆகிட்டேன்னு சொல்லி எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்தாரோ, அதே மாதிரியே நான் இப்போ சிங்கிள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் பாக்கி இல்லாமல் எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்தாரு நம்ம பப்ளு. இப்போ சொன்ன எல்லாருமே இந்த சொசைட்டி தப்புன்னு சொன்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பை கரெக்டுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி தோற்று போனவங்க தான். இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக கண்டென்ட் கல்யாணம் பண்ணிட்டு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்கப்பா. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.